வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான டல்கோனா பார்க்க போறோங்க. ஒன்று மேங்கோ டல்கோனா, அடுத்தது நாவப்பழம் வச்சு டல்கோனாங்க. நமக்கு மேங்கோ டல்கோனா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா மேலே க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. நம்ம சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நாவப்பழத்துக்கான ஒரு சுவையோட அதுவும் நாவப்பழ டல்கோனாவும் நல்லா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அந்த சதை பகுதியை. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ஒரு பவுலில் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சிடலாம். இப்போ 100 ml இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா மில்க் மிஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேங்க. சுற்றி ஐஸ் கியூப்ஸ் வச்சுருக்கோம். அதனால் சில்லுன்னு இருக்கும்போது நம்ம அடிக்கணும். அதுக்காக சுற்றி ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பவுலில். நான் ஒரு விஸ்க் எடுத்து அடிச்சுக்கிறேங்க. க்ரீம் நமக்கு நல்லா திக்காக வரணும், க்ரீமியாக. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கனாலும் இதே மெத்தடில் அடிச்சுக்கிங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமாக வந்துருச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நம்ம திக்காக வந்துட்டு பாருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாம்பழ பல்ப்பை போட்டுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. சர்க்கரையை போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பி இதை நம்ம லேசாக அடிச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். பாருங்க நமக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா திக்காக ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம கலந்துடலாம். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஐஸ் கியூப்ஸ் ஒரு 3 பீஸ் அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டேன். இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு சில் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மேங்கோ டல்கோனா போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் மாம்பழ பீஸு குட்டி குட்டியாக கட் பண்ணதை போட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே ரவுண்டு பிஸ்தா போட்டுக்கலாம். இப்போ நமக்கு மேங்கோ டல்கோனா ரெடி ஆயிடுச்சுங்க. செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. இப்போ அடுத்தது நாவப்பழம் எடுத்து வச்சுருக்குங்க. நாவப்பழம் டல்கோனா பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த சீசனில் நமக்கு நாவப்பழம் கிடைக்கிது. இப்போ இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணியில் நான் ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு கழுவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணிவிட்டு இது உள்ள கொட்டை இருக்கும், பல்ப்பு மட்டும் எடுத்துக்கலாம். கொட்டையை அப்படியே வச்சுட்டு பல்ப்பு மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. சுகர் உள்ளாங்க இந்த கொட்டையை காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தினையும் ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சுகர் லெவல் நல்லா குறையும். நாவப்பழமே சுகர் உள்ளவங்க நல்லா சாப்பிடலாம். இப்போ மிக்சியில் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நாவப்பழம் பல்ப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுலேருந்து 100 ml நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மேங்கோ டல்கோனாவுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரியே இதுக்கும் அதே மெத்தட்லேயே பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா திக்காக வந்துருச்சுங்க. நல்லா ஃபோம் மாதிரி வந்துருச்சு பாருங்க. அதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க நாவப்பழம் பல்ப் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம்.
சில்லுன்னு பால் சேர்த்துக்கலாங்க, ஃப்ரிட்ஜில் வச்ச பால். இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க நாவப்பழம் டல்கோனா சேர்த்துக்கலாம். இது மேலே நம்ம நாவப்பழத்தை சர்வ் பண்ணிடலாங்க. பாதாம் போட்டுருக்கேன். நமக்கு 2 டல்கோனா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.